சாமிப்பேட்டை அங்காளம்மன் கோவில் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் தாலுகா ஆனாங்கூர் மதுரா சாமிப்பேட்டை கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதுபோல இந்த ஆண்டுக்கான மாசி பெருவிழா கடந்த 8ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் இரவில் சாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடந்தது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அங்காளம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். பின்னர் இந்த தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தேரானது சாமிப்பேட்டை கிராம 4 மாட வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. அதன் பின்னர் அங்காளம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மயான கொள்ளை நிகழ்ச்சி நடந்தது. இதையொட்டி கத்தி, சூலம், கபாலம், ஈட்டி உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை கையில் ஏந்தியவாறு 18 கரங்களுடன் மயான காளியாய் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். அப்போது பக்தர்கள் சிலர் அங்காளம்மன், காளி, காத்தவராயன் உள்ளிட்ட பல்வேறு வேடம் அணிந்து மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக மயானத்திற்கு வந்து அங்கு படையலிட்டு தாங்கள் கொண்டு வந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் மலர்களை அம்மன் மீது வீசி கொள்ளையிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர்.